இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய 7 தீர்மானங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் சொல்கிறது, லேவியாராகமம் 26:10 போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விளக்குவீர்கள் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பழையதை நாம் விளக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பழைய வருஷத்துல நடந்த காரியங்கள்லாம் நினைச்சிட்டு நம்ம என்ன செய்வோம், சில நேரங்களில் புதியவைகளுக்கு இடம் கொடுக்காதபடி இருந்து விடுகிறோம். இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது, எபேசியர் 4:22, 23, 24 அந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதாய் ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதிதான ஆவி உள்ளவர்களாகி இந்த வருஷத்திலையும் நாம் இந்த 7வது நாளிலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், உன்னை புதுப்பித்துக்கொள். நம்மையே நாம் புதியதாக புதுப்பித்துக் கொள்கின்ற காலம் இந்த வருஷத்துல. நாம அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அங்க வசனம் சொல்லு, புதிய ஆவிக்குள்ளாகி நமக்குள்ள புதிய ஒரு மாற்றம் நமக்கு வரணும். அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எபேசியர்ல நம்ம புதுசா மாற்றப்பட்டோம் என்றால் நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது. நம்ம புதிதாக மாறணும். இந்த வருஷத்துல நான் மாறணும், பழைய மனுஷனா இருக்காதபடி புதுசா நம்ம ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், நான் மாறணும்னு நினைக்கிற உங்களுக்கு கர்த்தர் பேசுகிற அந்த எபேசியர்ல போடப்பட்டிருக்கிறது, பொய்யை களைத்து என்று சொல்லி எல்லாருடன் நம்ம மெய்யாக பேச வேண்டும். கோபம் கொண்டாலும் கோபம் வரக்கூடாது, ஒருவேளை பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சூரியன் அஸ்தமனம் பண்ணுவதற்கு முன்பதாக நாம் நம்மளுடைய எரிச்சல் தனியமா, கோபம் கொள்ளாதபடி நாம் இருக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருங்கள் சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்க வேண்டும் எனும் நலமான வேலை செய்ய பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயில புறப்படக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை கேட்கிறவங்க பிரயோஜனம் உள்ளவைகளா அப்படின்னு சில நேரங்கள்ல பேசிக்கொண்டே இருப்போம். என்ன பேசுவோம் என்று நமக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. அப்படியே பேசிக்கொண்டு இருக்கும். நம்ம பழைய மனுஷனை கலைச்சி புது மனுஷனா மாறணும்னா இதெல்லாம் வரணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சில காரியங்களை சரி செய்து விட்டு நான் மாறிவிட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, நம்ம பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லுது. எவ்வளோ வேணும், நம்ம சில நேரங்கள்ல நிமிஷத்துக்கு ஒரு பொய் சொல்லி விடுகிறோம்ல. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கின்ற காரியம் என்னன்னா, உன்னை புதுப்பித்துக் கொள்ளணும். இன்னும் அங்க போடப்பட்டிருக்கிறது, யாத்ராகமம் 1:19 ஆகியால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. நமக்குள்ள மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம எப்படி இருக்கணுமா, யார்கிட்டையும் பேசுறதுக்கு, ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு கூட நம்ம பொறுமையா பேசணும். ரெண்டாவது கோபப்படுறதுக்கும் நம்ம தாமதமா இருக்கணுமா. சட்டுன்னு சில நேரங்கள்ல நம்ம நண்பர்களோடோ, நம்ம உறவினர்களோடோ, நம்ம பிள்ளைகளோடோ, இல்லை கணவரோடோ, மனைவியோடோ சட்டுன்னு நம்ம கோபப்பட்டு விடுகிறோம். ஸோ கர்த்தர் இன்றைக்கு நாம் மாற வேண்டும். பழைய மனுஷனை போல இருக்கக்கூடாது. இந்த வருஷத்துல நான் புது மனுஷனா மாறணும். மற்றவர்கள்ட்ட நம்ம பேசுறத கூட நம்ம யோசித்து பேச வேண்டும்.
கோபப்படுறத கூட தாமதமா யோசிச்சு நம்மகிட்ட மற்றவர்கள்ட்ட பேசுறதுக்கும் கோபப்படுறதுக்கும் இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னும் சில நேரங்கள்ல நினைப்போம்ல, ஒண்ணு பழைய மனுஷனா இருக்கணும், இல்லைன்னா புதுசா மாறணும். நம்ம என்ன நமக்குள்ள வருகின்ற மாற்றம் எப்படின்னா, கொஞ்சம் பழைய மனுஷன், கொஞ்சம் மாற்றம் தான். கொஞ்சம் மாற்றத்தை நாம் செய்துவிட்டு நாம் மாற்றப்பட்டு விட்டோம் என்று நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஒரு ஊமையை சொல்கிறார், அந்த வேதாகமத்துல அங்கே குறிப்பிடுகிறார், பழைய துணியோட புதிய துணிகளை அதை சேர்த்து வைக்க முடியாது என்று சொல்லி பழைய வஸ்திரத்தை புதிய வஸ்திரத்தோட இணைக்கப்பட மாட்டாது. ஏன்னா லூக்கா 5:34 புதிய வஸ்திர துண்டுகள் பழைய வஸ்திரத்திற்கு ஒவ்வாது. ஸோ பழைய காரியங்களை புதிய காரியங்களோட இணைச்சு நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா 1914 டிசம்பர் 10 நியூ ஜெர்சியிலே ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அங்கே மிகப்பெரிய தொழிற்சாலைகள் தீயிலே எரியப்பட்டது. 10க்கு அதிகமான தொழிற்சாலைகள், அதில் எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தொழிற்சாலையும் எரிந்து கொண்டிருந்தது. இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் அதை உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அங்கே அருகே இருந்த தன் மகனை அழைத்து கொண்டு சொல்கிறார், அவன் அம்மாவையும் உன் நண்பர்களை கூட்டி கொண்டு பாரு, இந்த மாதிரி தீ விபத்து இனி நீ உன் வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி சொன்ன. அவர் சொன்னா, நம்ம பொருள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறதே, தீயில இரையாக்கி கொண்டிருக்கு, நீங்க இப்படி பேசுகிறீர்களே என்று சொன்ன. அப்போது எடிசன் சொல்கிறாரா, ஒருவேளை நம்ம செய்த தவறு இந்த தீயோட எரிந்து விடட்டும், இனி நாம் புதிதாக துவங்குவோம் என்று சொல்லி தன் மகனோடு பேசி கொண்டாராம். பிரியமானவர்கள், அவன் அதனாலே தான் இந்த எடிசன் இந்த உலகத்திலே மிக தலை சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாளர் என்று சொல்லி ஒரு சாதனையை புரிய முடிந்ததாம். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நாம் பழைய மனிதனை களைத்து விட்டு புதிதாக நாம் பிறக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கொலேசியர் 3:9 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா எபேசியர் 4:22 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளிலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போடுங்கள். பழைய பாவங்கள், பழைய காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி புதிய பிள்ளையாக மாறுற அந்த வருஷத்துல பிள்ளைகள் நமக்குள்ளே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்லி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். கொஞ்சமே இன்னும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துக்குள்ளானால் புது சிருஷ்டியா இருக்கணும், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிவேனாயின. ஒருவேளை இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம், இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம், நமக்கு கத்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போதுதான், நம்ம உலக மனுஷனா இருக்கும்போது நம்ம புதுப்பித்து கொள்ள முடியவே முடியாது. நம்ம உலக காரியங்களை உலக காரியத்துக்கு இடம் கொடுக்கும் போது நமக்குள்ள மாற்றம் வரவே வராது. அப்போ நம்ம புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிற நமக்குள்ள கத்த சொல்கிற காரியம்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரும்போது புது சிருஷ்டியாய் மாறிடும். ஒருவேளை நம்ம ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்ம இப்போ ஒரு குழந்தைய போல மாறணும். ஒரு பாடல் வரி கூட இருக்குது, உண்மை போல மாறணும் ஏசையா அப்படின்னு ஒரு பாடல். ஆமா, பரிசுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் அந்த பாடல் வரிகள் சொல்கிறேன். அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் நினைக்கிற நமக்கு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது தான் நம்மை புதுப்பிக்க முடியும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம். இங்கே இன்னும் வேதத்திலே நாம் பார்க்கனா சவுல் பவுலாக மாறின காரியம் எல்லாம் அவனோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. சவுல் அவன் தீவிரமாக யூதர்களை அழிக்க வேண்டும், சீஷர்கள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் சீஷர்களை அழிக்க வேண்டும் என்று தீவிரமாக வந்த பவுல் ஆண்டவர்கிட்ட தேவனோடு தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அவன் சவுலாக இருக்கும்போது
அவன் இருந்த காரியங்களை மாறி பவுலாக மாறின உடனே கர்த்தர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 23:11 அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு புதுப்பித்து கொள்ளணும்னு நினைக்கிற கர்த்தர் நினைக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்ந்த இந்த மாதத்திலும் கூட நம் தொடர்ந்து 7 நாட்களாக நம்ம புதிய தீர்மானத்தை எடுக்கணும். இந்த ஆவிக்குரிய தீர்மானத்தை எடுக்க நினைக்கிற நமக்கு கர்த்தர் இன்றைக்கு அநேக 7 காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் நம் ஆண்டவர் சமூகத்திலே தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நம்முடைய சமூகத்துல எங்களை வைக்கிறோப்பா. நாங்களும் கூட அநேக தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய சில காரியங்களை நாம் தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதை எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நம்ம கேரடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை